தமிழ் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் தொண்டாற்ற முன்வர வேண்டும் என பாவேந்த பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் கோ பாரதி வலியுறுத்தி பேசினார். ஒரு சிறப்பு பார்வை. பாவேந்த பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திகழ் விழா பாவேந்த பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. அதன்படி பிப்ரவரி 2026 மாதத்திற்கான பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்றது. தாய்மொழி தமிழும் பாவேந்தர் பாரதிதாசனும் என்ற தலைப்பில் நடைபெற்ற 83வது மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவரும் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர் உலகம் முழுவதும் பேசும் பழமை மிக்க தமிழ்மொழி வளர்ச்சிக்கு இளைஞர்கள் தொண்டாற்ற முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயலர் தொண்டு சுடர் ஜே வள்ளி, கலைமாமணிகள் சன் நமச்சிவாயம், வி மாணிக்கம், ராஜாராம், பாவலர்கள் நா சுசீலா, வே விசாலாட்சி, சரசா, பேராசிரியர் ரா விசாலாட்சி, தொண்டு சுடர் கி லட்சுமி தேவி, மு ராஜேஷ், தி பத்மநாபன், சையு, பிரமிளா மேரி, வேல்விழி, சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நம்பிக்கை பாதையில் என்ற தலைப்பில் காவல்துறை சேர்ந்த சிக்மா பிரிவு காவலர் ஆர்.டி. ஹேமமாலினி தன்னம்பிக்கை குறித்து உரையாற்றினார். உலக தாய்மொழி நாளினை முன்னிட்டு மங்காத தமிழ் என்று என்ற பாவேந்த பாரதிதாசன் கவிதை வரியினை தலைப்பாக கொண்ட சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்த 40 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர்கள் மாமதன், பொய்யாத ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். முன்னதாக பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் வரவேற்று பேசினார். பாவலர் ராஜேஷ் ஸ்ரீ மகேஷ் தொகுப்புரை ஆற்றினார். நிறைவில் சுந்தர காசிமுனியன் நன்றி தெரிவித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. வர்ஷாவுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் உங்களுடைய மகிழ்ச்சி பாராட்டுகள். எங்க படிக்கிறீங்கன்னா அடுத்து புஷ்பவல்லி அம்மையாரை அழைக்கின்றேன். அடுத்து தொடர்ந்து வீட்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவின் நாயகன் சிறப்பாக பாவேந்தர் கலை இலக்கியத்தை இன்று வரை வீட்டிருக்கக்கூடிய நிலையில் எல்லா கவியரங்கிலும் வீட்டிருக்கக்கூடிய சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் அவர்களுக்கும் அவையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் கவிஞர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதை வரிகள் இங்கே உங்கள் முன்னே. மங்காத தமிழ் என்று மேடையில் நிறைய பேர் அமர்ந்து காவல்துறையை சேர்ந்த ஒருவர் கவிதை வாசிக்கக்கூடிய இடத்துல என்ன வேலை இருக்குது என்று கூட நாம் கேட்கலாம். இந்த ஒரு நேரத்தில் அவங்க வெளியே போய் அவருடைய பணியாற்றினால் சட்டம் ஒழுங்கையும் அரசு சார்ந்த விதிமுறைகள் அவர் கடைபிடித்து பலரை காப்பாற்றலாம். சிலரை எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கு கொண்டு செல்லலாம். அம்மையார் அனுபவத்தை பெற்றவர், உயர்ந்த ஒரு முதல் பெண் மிகவும் கண்டிப்பானவர், சரியான வகையிலே நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அவரோடு இருந்து இவர்கள் பணியாற்றக்கூடிய ஹேமமாலினி அவர்கள், நடிகை ஹேமமாலினி இல்லை, நம்முடைய ஹேமமாலினி அவர்கள். உரியவருக்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்க வேண்டும். இப்போ சண்முக ஆசிரியர் போல இன்றைக்கு வளவனுக்கு போயிருக்காரு. வளவனூர்ல வந்தியாவளம்னு சொல்லிட்டு வளைஞ்சி வரும்போது பேர் வளம் நிறைந்த ஊர் தான். வளைஞ்சி வர ஊரா இன்னமும் இருக்குது. அந்த சென்னையிலேருந்து புதுச்சேரிக்கு சாலை போடுறதுக்கு போறேன். நம்ம உங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த படி ஏறி வந்தீங்களே, அந்த மங்காத தமிழ் என்று உயிர், அந்த உயிர் அற்றணும் இன்னும் லவபுளான அந்த கவிதைகள் உயிரோட்டம் தொடரும் அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கும்போது பாரதியார் நம்ம கூட உருவமா இல்லைனாலும் நிகழ்ச்சி சார் அடிக்கடி நடத்தணும்னு என்னுடைய ஆர்வம். என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார், பார்த்துக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்டை கூட நான் கூப்பிடலாமான்னு நல்லா நினச்சேன். பிள்ளைங்க இல்லையே சொல்லிட்டு நம்ம பேசும்போது பிள்ளைங்க இல்லையே. ஏன்னா சார் சாதனை பற்றி பாசறை சொன்னார். ஆனால் நிலையான இன்பம் கண்டு இந்த நாடே உன்னை போற்ற அளவுக்கு நீ வாழ வேண்டும். எப்படி ஒரு சக்தி பாருங்க, சக்தியா இல்லையா இன்னைக்கா அழகு போடும். அதாவது தாய்ப்பால் மாற வச்சுக்கலாம். எவ்வளோ கொடுமையான விஷயம் நடந்து பாருங்க. நானும் ஒரு கல்யாணம் போடுதான், கல்யாணம் ஆனதும் பேச வேண்டிய விஷயம் இல்லை. அம்மையார் அவர்களுக்கு சகோதரிக்கு அனைவர் சார்பிலையும் நன்றி தெரிவிக்கிறேன். கவிதை வாசிக்கணும். அவருக்கு
மிக மூத்தவர் சொல்லி அமைதியாக உட்கார்ந்து வேமா மாலினி அவங்க பேச்சு கேட்டுருக்காங்கன்னா நிறைய வேமா